Hi friends, welcome to Smile Tech. MS Word டாக்குமெண்ட்டில் மேக்ஸ் இக்குவேஷன் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம MS Wordோட ஷார்ட்கட் கீ பேசிக் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். இப்போது அதே வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி இக்குவேஷன் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இக்குவேஷனை வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சிக்மா என் I = 1/3. ஸோ இந்த இக்குவேஷனை எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வாங்க டெமோவாக காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதில் இங்கே லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன காட்டும் அப்படின்னா அடோப் அக்ரோடா டாக்குமெண்ட் இருக்கும். அதில் மைக்ரோசாஃப்ட் இக்குவேஷன் 3.0 அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இக்குவேஷன் டைப் பண்ணுற டயலாக் பாக்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங் தேவை சிக்மா என் I டைப் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து 3 எண்ணம் தேவைப்படும் நமக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா என்னும் கொடுக்கணும், ஐயும் கொடுக்கணும், ஈக்குவல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணிட்டோம். ஸோ இதில் மேலே வந்து நம்ம என் கொடுத்துக்கலாம், கீழே I கொடுத்துக்கலாம், சென்டரில் ஈக்குவல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டோம். அடுத்து என், அடுத்து I. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வழக்கம் போல் கீபோர்டில் 1 டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பவர் I கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த 4வது ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5வது ஆப்ஷன்ஸ், இதுதான் பவர் சிம்பிளுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பவர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஐயை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஐ இருக்குது. ஸோ ஐக்கு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம பவர் அமைக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம 3 அமைக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இதை அடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஈக்குவல் டு. ஸோ இப்போ ஒரு செக்மெண்ட் அடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய ஆன்சரை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குது ஃபென்ஸ் டெம்ப்ளேட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து 3வது இருக்கிறது வந்து டிவைடட் பை. ஸோ இதையும் போட்டுக்கலாம். இப்போ என் இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம நார்மலாகவே போட்டுக்கலாம். என் ப்ராக்கெட் n+1. ஸோ அடுத்து ஒரு ப்ராக்கெட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிவைடட் பை போட்டிருக்கோம். ஸோ இதில் அந்த கீழே போய் நம்ம 2 அடிச்சிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வழக்கம் போல் பவர் அதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 2 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இக்குவேஷன்ஸை வந்து டைப் பண்ணும். ஸோ இக்குவேஷன் டைப் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.